வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சந்நியாசம் போகிறது, துறவரம் போகிறத பற்றி பேச போகிறோம். அதாவது துறவரம்ன்றது அவசியமா? அப்படி போகணுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓகே, எப்படி போகணும்? சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஓகே எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ என்னோடய ஆம்பிஷன் அதுதான். ஓகே, ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போது ஏன் இதை பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, இப்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, யூடியூப்பில் நாகராஜ்னு ஒருத்தர் அவர் ஏதோ ப்ரொஃபஸராக இருந்தார் போல். ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் அதில் அவரோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி தெரியும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக அவர் திருவண்ணாமலையில் போயிட்டு அங்கேயே சன்னியாசம் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வீடியோவில். ஸோ அவர் 1.5 ஹவர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு இப்போ தான் ஐடியா வந்துச்சு பேசணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப சைல்டிஷாக இருக்கார் இன்னுமே. பாவம் 44 வயசு ஆகுது. ஓகே, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ லாங் பேக் பேசியிருப்பேன். ஓகே, சைக்கலாஜிக்கலாக அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளால் டேரெக்டாக ரீச் பண்ணுறது கஷ்டம். பட் வி ஹேவ் டு கோ த்ரூ சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக ஃபஸ்ட் வி ஹேவ் டு டெல் அவர் செல்ஃப் வி ஆர் கோயிங் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி போகிறோம். இப்படிலாம் இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்படி தான் இருக்கிறோம், நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதெல்லாம் அப்பப்போ இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அவரோட இது இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அவர் சொல்கிற இதெல்லாம் கேட்கும்போது ஸோ ஸ்டில் நாட் ஸ்பிரிச்சுவல், மோர் சைக்கலாஜிக்கல், லிட்டில் ஸ்பிரிச்சுவல், இஸ் ஜஸ்ட் ட்ராவலிங் ஐ திங்க். பட் நிறைய இன்னமும் அந்த வீடியோ போடுறதெல்லாம் நிறுத்தாமல் இருக்கார். ஃபஸ்ட்டு மெயினான விஷயம். ஸோ அதில் நிறைய விஷயம் சொல்லும்போது எனக்கு கேட்கும்போது எனக்கு அவர் ஏமாத்துறாருன்னு தோணல. பட் சைல்டிஷாக இருக்கார். இன்னும் ஹி டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நிறைய விஷயம் அப்படின்றது புரிஞ்சுது. இன்னும் காஃபி குடிக்கிறது உள்ள போல் சார் பாவம். ஸோ காஃபிலாம் குடிச்சிட்ருக்காரு. அது தப்புன்னு சொல்ல வரல. பட் அது ஒரு அடிக்ஷன் தானே. ஓகே, காஃபின்றது ரொம்ப பெரிய அடிக்ஷன். பியரை சாப்பிட்றதோ இதோ அடிக்ஷனோ, காஃபியும் அடிக்ஷன் தான். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் முதல்ல? துறவரம்ன்றது முக்கியமா அப்படின்றத முதல்ல பேசுவோம். அதுக்கப்புறம் எப்படி போகணுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது பார்ப்போம். துறவரம்ன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகணும் அப்படின்னா துறவரம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்னா என்னென்னு பார்த்துருவோம். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை மிகப்படுத்துது, அதாவது கடவுள் தன்மையை அதிகப்படுத்துறது. அதுதான் ஆன்மீகம். ஓகே, கடவுள் தன்மையை அதிகப்படுத்தணுன்னா ஆன்மீகம் உலகத்துக்கு 2 விஷயம் இருக்குது. உலகம் அதாவது யூனிவர்ஸ், கிரியேஷன் அண்ட் கிரியேட்டர். ஓகே, ஆன்மான்றது கிரியேட்டர். ஓகே, கிரியேட்டரோட சக்தி தான் ஆன்மா. ஓகே, ஸோ ஆன்மாவை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கடவுளாக மாற போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இந்த சைடு போகணும் அப்படின்னா இந்த சைடை விட்டால் மட்டும்தான் இந்த சைடு போக முடியும். ஓகே, இட்ஸ் ஆல் கனெக்டட். ஓகே, புரியுது. ஓகே, ஸோ உலகமும் உலகத்துக்குள்ளேயும் இருக்கார் சாமி. ஓகே, அதுவும் சாமி தான், எல்லாமே சாமி தான். ஓகே, எல்லாமே கடவுள் தான். பட் ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது ஆன்மீகம் அதிகமாகும்போது உலக லைஃப் கம்மியாகணும். ஓகே, அதுதான் ஆன்மீகம். ஓகே, ஸோ துறவரம்ன்றது முக்கியம். போனால் அதை மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஹையர் ஸ்டேஜை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அச்சீவ்மெண்ட் அளவுக்கு இல்லை, ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அச்சீவ்மெண்ட் சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வேர்ல்டு லைஃப்லேருந்து வெளியே போனால் தான் முடியும். ஓகே, அது ஒரு விஷயம். ஓகே, அது கண்டிப்பாக கன்ஃபார்மாக வேணும். துறவரம்ன்றது யார் ஆன்மீகத்தில் கடவுளை அச்சீவ் பண்ணணும், கடவுள் தன்மையை உணரணும், அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா, கடவுளோடு சேரணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுவும் கடவுளோட சேர்ந்து தான் இருக்குது. ஓகே, இப்பயும் எனக்குள்ளே கடவுள் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், மொபைல் இருக்குது, மொபைலுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் இப்போ அந்த கடவுள் மொபைலுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு மொபைல் தெரியாது. ஓகே, எனக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சாலும் ஐ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் இப்போ கடவுளாக நான் முக்கால்வாசி எப்பவுமே கடவுளாக பேசி தான் பழக்கப்படுத்துகிறேன். ஓகே, நான் கடவுள் மாதிரி பேசி கடவுள் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது தான், அதுதான் ஆக்சுவலாக பண்ணணும் ஆன்மீகத்தில். ஃபஸ்ட் அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் யூ வில் பிகம் அ காட். ஓகே, ஸ்டில் யூ மே ஹாவ் அ பாடி ஆர் எனி திங். ஓகே, யூ வில் நாட் ஹாவ் தட் மைண்ட் விச் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஓகே, ஸோ அதனால் ஸோ துறவரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ துறவரம் போகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே, என்னெல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கடவுள் கொடுத்துருக்காரோ, கடவுள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இந்த உலகத்தை படித்தார், அந்த உலகத்தில் இந்த உடம்பையும் படிச்சிருக்காரு. ஓகே, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு மைண்டையும் படிச்சிருக்காரு. ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
அதெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுறோம். கடவுள் தான் அனுப்பிச்சாரு, எல்லாத்தையும் கடவுள் தான் பண்ணிகிட்ருக்காருன்றதை மறந்துட்டு மைண்டாக மட்டுமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ மைண்டாகவே வாழ்ந்து மைண்டாகவே செத்துடுறோம், மைண்டாகவே கஷ்டப்படுறோம், மைண்டாகவே ஆனந்தப்படுறோம். ஓகே. ஸோ மைண்ட் இல்லைன்னா எப்பவுமே ஆனந்தமான ஸ்டேட்டில் தான் இருப்பார் கடவுள், இல்லையா? கடவுளுக்கு என்ன குறை இருப்போது? ஸோ அந்த தன்மையை அடையிறதுக்கு பேர் தான் வந்து ஆன்மீகம். ஸோ அதுக்கு வந்து துறவரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். துறவரம் இல்லாமல் ஆன்மீகத்தை அடைய முடியாது. ஓகே. ஸோ இப்போ ஆன்மீகம் போகணுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் முதல்ல பார்க்கலாம். ஆன்மீகம் போகணுன்னா முதல்ல வந்து நீங்கள் யூ ஹேட் ப்ரிப்பேர் இந்த வழியில். ஓகே. ஆன்மீகத்துக்குள்ளே போய் நீ துறவரம் போனாலும் உலகத்தில் இருந்து அவங்க உலகத்தை விட்டு ஜம்ப் பண்ணி ஸ்பேஸில் போய் துறவரம் பண்ண முடியாது. ஆனால் உலகத்தில் இந்த சிம்பிளாக சொல்லுவாங்க, தாமரை இலையில் வந்து தண்ணி எப்படி டச் ஆகாமல் மிக்ஸ் ஆகாமல் இருக்குமோ அந்த மாதிரி தனியாக இருக்கும். உலகம் தனியாக இருக்கும், நீ மேலே தான் இருப்ப, ஆனால் அதோட ஒட்ட மாட்டேன். ஓகே. ஸோ ஏன்னா உன் மைண்டுன்னு ஒன்று இருக்காது. ஓகே. அதுக்கு வந்து யூ நீட் ப்ரிப்பரேஷன் ஃபார் இயர்ஸ். ஓகே. ஸோ எல்லாருமே ஈஸியாக போயிடலாமே, டக்குன்னு இதை இப்போ சார் நாகராஜன் சார் வந்து போன மாதிரி டக்குன்னு போயிட முடியும் எல்லாராலையும். ஓகே. எங்கே போய் உட்காந்துடலாம் கோயிலில். அந்த உட்காரத்துக்கு முதல்ல அந்த ஈகோ முதல்ல கம்மி பண்ணணும். ஈகோவை இல்லாமல் ஆனால் மட்டும்தான் ஒருத்தரால் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியும். ஓகே. அந்த விஷயத்தில் அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். ஓகே. ஆனால் 100% சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டில் ஹீ இஸ் டூயிங் யூடியூப் வீடியோஸ் அண்ட் எவ்ரிதிங். மற்றவங்க வந்து கேட்டாலும் வந்து மற்றவங்க சேனலில் தான் பண்ணுறாருன்னா கூட ஓகே ஸ்டில் அந்த நான் எந்த உருவத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் சாமியார் உருவத்தில் இருந்தாலும் சரி, ஈவன் சத்குருவாகட்டும், சத்குருவா ஜகுதேவ் வாசுதேவாகட்டும், ஸ்ரீ ஹரிஹரிஷ் சங்கர், யாரோ ஒருத்தர், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அந்த வீடியோவில் வருவாங்க. ஓகே. சோஷியல் மீடியாவில் வருவாங்க. ஓகே. சோஷியல் மீடியாவில் இல்லாமல் ஓகே பர்பஸே இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து துறவரத்தில் முக்கியமான விஷயம். ஓகே. நீ நல்லதே பண்ணாலும் ஓகே அது கர்மா இருக்குது சொல்லுவாங்க. ஓகே. நீ கெட்டது பண்ணாலும் கர்மா இருக்குது, நல்லது பண்ணாலும் கர்மா இருக்குது. யூ வில் டேக் அ ரீபர்த் அகெயின். ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுட்டு போனால் மட்டும்தான் துறவரம்ன்றது. ஓகே. ஆனால் எல்லாருக்கும் அதை ஈஸியாக கிடச்சிடாது. ஓகே. பட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உலக லைஃப்லேயே இருந்துட்டு ஓகே எங்கே பிரச்சனை இருக்குமோ அங்கேயே இருங்க. ஓகே. பிரச்சனையெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே. பிரச்சனையெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அடிக்ஷன்ஸ் அதெல்லாம் வேணும். ஓகே. அடிக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? அடிக்ஷன்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான். ஓகே. ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நீ வந்து என்னோட குடும்பம், என்னோட அம்மா அப்பா, என்னோட ஒய்ஃபு, என்னோட புருஷன், என்னோட பொண்ணு பையன், இதுவும் ஒன்று தான். எனக்கு காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் பியர் குடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது, இதுவும் ஒன்று தான். ஓகே. உலகம் வந்துச்சுன்னா எல்லாமே பொருள் தான். அம்மா அப்பா பொண்ணு பையன் புருஷன் பொண்டாட்டி இதுவும் பொருள் தான். காஃபி, பியரு, சிகரெட்டு, பேர் என்ன, பான் பராக்கோ, கஞ்சாவோ இது வேணா இருக்கட்டும். ஓகே. காஃபி, நான்வெஜ் சாப்பாடு, ஓகே டேஸ்டியான ஃபுட், இது எல்லாமே ஒன்று தான். இதுவும் பொருள், இதுவும் பொருள். ஏதோ ஒரு பொருள் மேலே நம்ம அடிக்ஷனாக இருக்கும். ஓகே. அது முதல்ல வெளியில் வரணும். ஓகே. அது வரத்துக்கு யூ ஹாவ் டு பி இன் திஸ் வேர்ல்ட்லி லைஃப் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே. வெளியே வரணும்னா மென்டலி ஓகே மென்டலி அங்கே டச்சாக இருக்கக்கூடாது, எல்லா கூடயும் இருங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் இதுதான் வந்து பெஸ்ட் வே. அதுதான் கர்ம யோகா ஆக்சுவலாக. ஓகே. வெளியே டக்குன்னு போயிட்டு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது. அது மாதிரி சார் காஃபி குடிக்காமல் இருக்க முடியல, அவரால் திருவண்ணாமலை போயிட்டார், அங்கே உட்காந்துட்டாரு. யாரோ ஒருத்தர் ஷெட்டு கொடுத்தாங்களாம், இவர் ரோட்டில் தான் படுத்தாராம், ஷெட்டு கொடுத்தாங்களாம். அப்புறம் நிறைய சைக்கலாஜிக்கலான விஷயம்லாம் நிறைய சொன்னார். அதாவது அவரையும் ஒரு மைண்ட் நம்மளுக்கு எப்படிலாம் திங்க் பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணும் இல்லையா? இப்போ எனக்கு காஃபி குடிச்சே ஆகணும்னா மைண்ட் ஏதாவது ஒன்று சொல்லும், இல்லை லைட்டாக டயர்டாக இல்லை, காஃபி குடிச்சா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பிடும் காஃபி குடிக்க. அது மாதிரி தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து தனியாக உட்காந்துருக்காரு, யாரோ ஒருத்தர் ஷெட்டு போட்டு நீங்கள் அங்கே உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இவர் வேணான்னு சொன்னாராம். அப்புறம் வேறு பையனை வச்சு நீங்கள் உள்ளே தான் போகணும், அவர் அப்படியே உள்ளே உட்கார வச்சுரு ஷெட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பயும் இவர் போகலையாம். அப்புறம் இவர் உட்காந்து இந்த இடத்துல ஒரு தேன் கூடு வந்துடுச்சான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பாருங்கள் கடவுளே உங்களுக்கு ஷெட்டுக்குள்ளே போக சொல்லி கொடுக்குறாரு சொல்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து அப்பயும் ஒரு கேட்கலையாம். கொஞ்ச நேரத்தில் ஷெட்டுக்குள்ளே போனாராம். ஓகே. ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்கப்புறம் இங்கே தேன் கூடு காணாமல் போயிடுச்சான். ஓகே. ஸோ
அப்போ வந்து இந்த பையனும் இவரும் டிசைட் பண்ண யோசிச்சாங்களாம், கடவுள் வந்து இவர் ஷெட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த தேன்கூடு வர வச்சாரு, காணாமல் போய் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஷெட்லேருந்து திருப்பி போய் அங்கே தான் உட்காந்துருக்கணும். ஓகே, அதுதான் மெயினான விஷயம் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரக்ஷனே இருக்கக்கூடாது. அதை முதல்ல பண்ணணும். துறவரம் போயிட்டோன்னா இன்னும் கொச்ச கொச்சன்னு இருக்கிற இடத்துலலாம் போய் பண்ணுறது கஷ்டம், பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக அவர் சொன்ன ஏன் இந்த வீடியோ நான் நிறைய கேட்க ஆரம்பித்தேன் அவருக்கு அந்த வீடியோனா என்னோட இதுவும் என்னோடய தாட்ஸும் அவரோட தாட்ஸும் ஒரே மாதிரி இருந்தது பிகினிங்கில் அவர் பேசும்போது. ஏன்னா எனக்கு வந்து 2 இயர்ஸாக என்ன இதுனா நான் காசிக்கு போய் அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆனால் எனக்கு எப்போயுமே எந்த வீடியோ பார்த்தா அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும், அதை எடுத்துக்குவேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக வந்து எனக்கு வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக. அதுலேருந்து திருவண்ணாமலையிலேயே நம்ம போய் சன்னியாசம் பண்ணக்கூடாது, அந்த வாழ்க்கையை இது பண்ணக்கூடாது, நாட் இமிடியேட்லி பட் ஆஃப்டர் 2-3 இயர்ஸோ எத்தனை கடவுள் வச்சுருக்காரோ, ஸோ அதுக்கப்புறம் போகும்போது. ஓகே, அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அதே அப்படியே ஒரு டிட்டோவாக சொன்னும்போது எனக்கு இன்னும் அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன நம்ம கதை மாதிரியே இருக்குது, ஏதோ ஒன்று கடவுள் வந்து எனக்கு சொல்ல விரும்புகிறாரு அது மூலியமானு சொல்லி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அது கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அவர் சொன்னது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது அவர் எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக தான் அவரோட விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இது வரைக்கும், இன்னும் ஸ்பிரிச்சுவலாக இறங்கலை அவர் அப்படின்றதே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் அவசரப்பட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும் அவர் வேர்ல்டு லைஃப்லேயே பண்ணிட்டு போயிருக்கணும். ஸோ அதுதான். ஸோ போகும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, சாப்பாடு வந்து இந்த மாதிரி சாப்பாடு வேணும், சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பாடி அண்ட் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி மைண்டை வந்து சுத்தமாக இல்லாமல் ஆக்கிட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். 100% ஆகிட்டோன்னா இங்கேயே சமாதி ஸ்டேஜை அடைஞ்சிரும் இருக்கிற இடத்துலையே. பட் அந்தளவுக்கு ஆகிறது கஷ்டம் இருக்கிற இடத்துல வந்துட்டு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சும்மா நோண்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு ஓகே, அதுக்கப்புறமா இஃப் யூ கோ அவுட் தட் வுட் பி பெட்டர். ஓகே, ஸோ திருவரம் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படி தான் பண்ணணும். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், இருக்கிற இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ மண்டை குடைச்சல் கொடுத்தாலும் சுற்றி இருக்கிறவங்க அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகே, நம்மளுக்குன்னு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். யாராவது நம்மளை நம்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வழி பண்ணிட்டு போகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டுலாம் அப்படி தான் திங்க் பண்ணேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி யார் அவங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அவங்களுக்கே நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது ஜஸ்ட் கோ அவே, வேனிஷ், திடீர்னு வானிஷ்னா இல்லாம். ஓகே, அவங்க கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு இல்லை. அவங்க வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு ஹெல்ப் தெம் ஃபார் வைல் அன்டில் தே கெட் மெச்சூர்ட் எனஃப். பட் அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அவ்வளோதான். அவங்களோட கர்மா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகே, நிறைய கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. முதல்ல எடுத்தோடனே நம்ம வந்து யூ ஷுட் டிசைட் இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் டிசைட் பண்ணாமல் யூ ஷுட் ஸ்டடி, படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, படிச்சுட்டே இருக்கிறதுக்கு தான் எல்லாமே புரியும். ஓகே, ஸோ புரியும் போது யூ கேன் ஆக்ட் அக்கார்டிங்லி. அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி சர்வை பண்ணுறது கஷ்டப்பட்டுக்கிட்டோ இல்லை திருப்பியும் இல்லை மற்றவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இஃப் யூ ஆர் டிபெண்டிங் சம்மன், இப்போது ஏன் கொச்ச கொச்சன்னு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது? கொச்ச கொச்சன்னு இருக்கிற இடம்னா இது மாதிரி அவரே ஒரு பாயிண்ட் சொன்னார் ஆக்சுவலாக. அப்போ தான் எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு இதில். ஓகே, திருவரம் போகணுன்றது வந்து உள்ளூர்லேயே திருவண்ணாமலை போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து நான் திருவண்ணாமலையை தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் கடவுள் வந்து எனக்கு சரி நான் காசியை தான் மைண்டில் வச்சுருந்தேன். கடவுள் வந்து எனக்கு திருவண்ணாமலையை வந்து சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து உள்ளூரில் பண்ணக்கூடாதுன்றது கரெக்டு. திருவண்ணாமலையில் பண்ணதை விட காசியில் பண்ணுறது ஏன் பெட்டர்னா, நான் வந்து காசியில் போகணுன்றதுக்காக நான் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு இது புரிஞ்சது என்னென்னா, கற்றுக்கூடாது, ஹிந்தி தெரியாமல் போனவங்க அப்போ தான் கம்யூனிகேஷன் இருக்காது யார்கிட்டையும். எனக்கு தேவையான ஏதாவது ஒரு 2 விஷயம் பேச கற்றுக்கிட்டா போதும். ஓகே, ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது ஹிந்தி நை மாலும் அதுவே போதும். ஓகே, ஸோ இது பண்ணாலே கம்யூனிகேஷன் அங்கே கட் ஆகிடும். ஓகே, அது ஒன்று வேணும் முக்கியமாக. இப்போ திருவண்ணாமலைக்கு போய்ட்டோம், அப்போ கொச்சன்னு எல்லாருமே வந்து தமிழில் தான் பேசுவாங்க, நான் ரிப்ளை பண்ணணும். ஓகே, ஒருத்தர் வந்து நம்ம மைண்டை ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து அவர் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா,
நான் வந்து காசி சூஸ் பண்ணேன், கடவுள் வந்து திருவண்ணாமலை சூஸ் பண்ணாருன்னு சொன்னார். இல்லை, கடவுள் தான் காசியை சூஸ் பண்ணார், நீங்கள் தான் திருவண்ணாமலை சூஸ் பண்ணிட்டீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமல் நீங்கள் வெளியே வந்துட்டதுனால கொஞ்சம் பயம் இருக்குது உள்ள. ஓகே, காசிக்கு போயிட்டா லாங்குவேஜ் தெரியல, ஆள்லாம் தெரியாது, நம்மளால் அங்கே சர்வை பண்ண முடியல, என்ன பண்ணுறது? ஸோ அந்த ஃபியர் எனக்கும் இருக்குது. ஓகே, அதனால தான் நான் இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன். பட் ஸ்டில் உங்கள் அளவுக்கு ஃபியர் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு. பட் ப்ரிப்பரேஷன், அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களை ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டில் இப்போ கூட நீங்கள் திருவண்ணாமலையில் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து இட்ஸ் பெட்டர் இஃப் யூ மூவ் டு எ பிளேஸ் வேர் யூ கேன் ஹாவ் லெஸ் கம்யூனிகேஷன் வித் பீப்புள். ஓகே, ஸோ அந்த மாதிரி போகணும். ஸோ அதுதான் நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் சரி, லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் வில் நெவர் ஸ்டாப். ஓகே, லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகே, இப்போது வரைக்கும் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஓகே, இதுக்கப்புறமா என்னென்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது, என்ன டீப்பாக அப்படின்றது பொறுத்து தான் நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ இது போயிட்டேன். ஓகே, நீங்கள் இருக்கிற இடத்துலையே மென்டலி ப்ராப்பராக இருந்துட்டோம், ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற இடத்த பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, போகலனாலும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே செத்துட்டோன்னு என்ன பண்ணுறது, நம்ம துறவரம் போகாமலே செத்துட்டோன்னு என்ன பண்ணுறது, நம்மளோட கடவுளை அடைய முடியாது. நீ ஆல்ரெடி இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் கடவுள்ன்றதை நீங்கள் இங்கேயே உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் போகாமல் செத்து போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி கேரி ஃபார்வர்ட். உங்களோட கிரெடிட்ஸ் வில் பி கேரி ஃபார்வர்ட் லைக் யுவர் கர்மாஸ் ஆர் பீயிங் கேரி ஃபார்வர்ட். கெட்ட விஷயம் எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுமோ அடுத்த பிறவியில் நல்ல விஷயமும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்தவரைக்கும் யூ வில் ஸ்டார்ட் வேர் யூ லெஃப்ட். ஓகே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தான் வந்து 100 வருஷம் 200 வருஷம் 200 வருஷம் 100 வருஷம் வாழும், 50 வருஷம் வாழும், 60 வருஷம் வாழறோம் அப்படின்றது நம்மளோட மைண்ட் சொல்கிறது தான். ஓகே, நம்ம மைண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் திங்கிங். நம்ம கடவுளாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கடவுளுக்கு வந்து இப்படி பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 1000 வருஷம் இல்லை 1 மில்லியன் இயராக இருக்கும் இங்கே உலகத்தில். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டெல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்கள, மேலே போக போக டைம் வந்து ஸ்லோ. ஓகே, அவங்க வந்து ஸ்லோவாக இருக்கும், இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கும். ஸோ கடவுள்ன்றது ரொம்ப 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 மேலே எங்கேயோ இருக்காது. ஓகே, அவர் வந்து மகாபாரதத்தில் கூட சொல்லுவாங்க எத்தனை வருஷம் பிரம்மனுக்கு எத்தனை வருஷம், நம்ம இங்கே உலகத்தில் எத்தனை வருஷம். அவர் கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே இங்கே ஒரு யுகம் முடிஞ்சு போயிடும். ஒரு யுகம், நாட் ஒரு 100 இயர்ஸ் 1000 இயர்ஸ், ஒரு யுகமே முடிஞ்சிருமா. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் அவருக்கு. அவர் தான் இங்கே இருக்கார் நம்மளுக்குள்ளே, இங்கே இருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ செத்து போனால் திருப்பியும் நீ அடுத்த இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிற. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செத்துனா அடுத்த இதில் கொஞ்சம் டெவலப் ஆக போகிற. நீ வந்து ஒரு 50 பிறவி எடுத்து நீ டெவலப் ஆகி நீ ஆன்மீகத்தை அடைஞ்சு கடவுள்கிட்ட போகிறேன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் அது 50 பிறவி. ஒரு பிறவியில் நீ 100 வருஷமாக வாழ்ந்தாலும் 50 பிறவினா 5000 வருஷம் நீ வாழற. ஆனால் அவர் கண்ணு மூடி கண்ணு திறக்கிற வருஷம் டைம் கூட கிடையாது. அவருன்னா இவரும் தான், உள்ளே இருக்கிறவன் தான். ஸோ அதனால் யூ டோன்ட் பாதர் டூ மச். ஐயோ எத்தனை வருஷம் நம்ம வாஷ் பண்ண போகிறோமா, வேஸ்ட்லாம் இல்லை. யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட், ஜஸ்ட் லிவ் அஸ் காட், அவ்வளோதான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி இது பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அவ்வளோதான். சரியா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.